முருகனுடைய கடைக்கண் பார்வை நம்ம மேலே பட்டாலே நம்ம வாழ்க்கை ஒரு அர்த்தமான வாழ்க்கையாக மாறிடும். ரொம்ப சீரும் சிறப்புமாக நம்ம வாழ்க்கை மாறிடும். முருகனுடைய கடைக்கண் பார்வை நம்ம மேலே படணும். அது எப்படி படும் அப்படின்னா, முருகனை நம்ம வணங்கிட்டு இருக்கோம் இல்லையா, அப்போவே நம்ம தீர்மானிச்சிக்க வேண்டியது தான், முருகனுடைய கடைக்கண் பார்வை நம்ம மேலே பட்டுடும். அவர் பட்டதுனால தான் நம்ம முருகனையும் நினைக்க முடியுது. முருகர் நம்மளை பார்த்துட்டார். பார்த்துட்டு எப்போதுலேருந்தே பார்த்துட்டு தான் இருப்பார். நம்ம வேணால் அவரை சமீபத்துலேருந்து கும்பிடலாம், நம்ம கொஞ்சம் முன்னோர்கள் கும்பிட்டுருக்கலாம், அதுக்கு முன்னாடி இருக்கவங்க கும்பிட்டுருக்கலாம். முருகர் நம்மளை ஆதியிலேருந்து பார்த்துட்டு இருப்பார். ஆனால் நம்ம தான் அவரை கண்டுக்கிறது இல்லை. இப்போ தான் நம்ம பார்க்குறோம், அவர் கும்பிட்றோம், நிறைய நம்பிக்கை நமக்கு வருது, நிறைய விஷயத்தில் நம்மளை காப்பாற்றிருக்காரு, நிறைய விஷயங்கள் நம்மளை கை கொடுத்துருப்பாரு. அதனால் நம்ம உள்ளம் உருகி முருகான்னு நினைக்க ஆரம்பிச்சிடுறோம், வணங்க ஆரம்பிச்சிடுறோம். அவரை நம்ம ரொம்ப புகழ்ந்து புகழ்ந்து ரொம்ப எல்லா அன்பும் நம்ம அவர் மேலேயே வச்சிடுறோம். இதுக்கெல்லாம் முன்னாடிலேருந்து முருகர் நம்மளுக்கு பார்த்து நிறைய நன்மைகள் செஞ்சிட்ருப்பார். ஆனால் நம்ம அதெல்லாம் உணரக்கூடிய காலம் நேரம் நமக்கு வரும்போது நம்ம அதை உணர்ந்துக்கிறோம். முருகனுடைய கடைக்கண் பார்வை நமக்கு எப்போவுமே இருக்கும். அதனால் நம்ம கொஞ்ச காலம் நம்ம கஷ்டப்பட்டாலும் நம்ம வாழ்க்கை மாறிட்டு நமக்கு நிறைய நம்ம கஷ்டப்பட்டிருப்போம், நிறைய தடைகள் வந்திருக்கோம், நிறைய சண்டை வரும், நிறைய பிரச்சனை வரும், நம்ம ஒரு நினச்சி போவோம், அது ஒன்று நடக்கும். இப்படியெல்லாம் வாழ்க்கை நம்ம நிறைய கஷ்டப்பட்டுருப்போம். ரொம்ப முயற்சி பண்ணி அது ஒன்றுமே இல்லாமல் கூட போயிடும். காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் கஷ்டப்படுவோம். ஆனால் அது அந்த விஷயம் ஃபெயிலியர் ஆகிட்டு வீட்டுக்கு வரும்போது மனசும் நொந்து போயிருக்கோம், முகமும் நம்ம மலர்ச்சி இல்லாமையே நம்ம இருந்திருப்போம். ஆனால் முருகன் வழிபாடு நம்ம பண்ண ஆரம்பித்ததுலேருந்து, முருகனை நம்ம சிந்திக்க ஆரம்பித்ததுலேருந்து, முருகான்னு நம்ம உள்ள முருகி கூப்பிட ஆரம்பித்ததுலேருந்து நமக்கு அந்த தோல்வியே வராது. நிறைய நம்ம அலைச்சல் கம்மியாயிடும், நம்ம நினைக்கிறதெல்லாம் நடக்க ஆரம்பிக்கும். நம்ம ஒரு விஷயத்த போய் செய்யணும்னா அதுக்கான விஷயமே நடக்க ஆரம்பிக்கும். நம்ம யாரை போய் சந்திக்கணும்னு நினைக்கிறோமோ அவங்களே நம்மக்கிட்ட பேசி நான் சந்திக்கணும் வாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி செஞ்சுடுவார் நம்ம முருகர். நம்ம ஒரு விஷயத்துக்கு பேச போனோம்னா நமக்கு முன்னாடி போய் அவர் பேசி முடிச்சிடுவார். அவங்க மனசுலையும் நம்மக்கிட்ட பேசுகிற மாதிரி செஞ்சிடுவார் நம்ம முருகர். நம்ம நம்பிக்கையோடு வணங்கணும். நம்பிக்கையோடு வணங்குறோம், முருகர் இருக்காருன்னு தைரியமாக இருக்கணும். எப்போவும் பயப்படக்கூடாது, பயம் என்றதே இருக்கக்கூடாது. அதுக்கு தான் முருகர் யாம் இருக்க பயம் என்ன சொல்கிறார். நான் இருக்கும்போது நீ பயப்பட்டனா அப்போ நான் அங்கே நீ என்னை நம்பலேன்னு அர்த்தம் அப்படின்னு தான் முருகர் சொல்லுவார். நம்ம முருகனை நம்பிட்டோம்னா எதுக்குமே பயப்பட வேண்டாம். அது எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கட்டும், எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்கட்டும், என்ன சதி திட்டமாக கூட இருக்கட்டும், என்ன கஷ்டமாக கூட இருக்கட்டும், தலை போகக்கூடிய ஒரு வேலையாக இருக்க கூட இருக்கட்டும், பயப்படவே வேண்டாம். முருகன் இருக்கும் போது நம்மளை யாரும் ஒன்றும் செஞ்சிட முடியாது. அது எதுவாக இருந்தாலும் சரி, விதியாக இருந்தாலும் சரி, மற்றவங்க செய்கிற சதியாக இருந்தாலும் சரி, முருகன் இருக்கும்போது நம்ம நல்லா தான் இருப்போம். நமக்கு வர எந்த பிரச்சனையும்